வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போது பாவகத்திரி யோகம் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்ப்போம். இந்த பாவகத்திரி யோகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுபகிரகத்துக்கு இருபுறமும் பாவகிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் ஏற்படக்கூடியது இந்த பாவகத்திரி யோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இப்போ இந்த சுபகிரகங்கள் பாவகிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம பிரித்து வச்சுருக்காங்க அன்றைக்கி இந்த காலகட்டத்தில். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேய்பிறை சந்திரன், சனி பகவான், செவ்வாய், ராகு கேது இந்த மாதிரி இவங்கள்லாம் இருக்கும் பொழுது இவங்க அசுப கிரகங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றவங்களாம் சுப கிரகங்கள். சூரியன் இப்போ அரை பாவி அப்படிங்கிற அமைப்பில் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக இவங்க தங்களுடைய பூர்வீக இடத்துல இருந்து செயல்படுத்துறது சிறப்பாக இருக்காது. இப்போ ஏன்னா 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது, இருபுறமும் ஒரு பாவகிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ 4, 6 அப்படிங்கிற இடத்துல பாவகிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி அவங்க பூர்வீகத்தில் இருந்து செயல்படுவது, தொழில் செய்வது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் அப்படிங்கிற இலக்கை எட்ட முடியாது. வாழ்வில் தன்னிறைவு அப்படிங்கிறத எட்ட முடியாது. இதன் காரணமாக நாம் அந்த ஊரை விட்டு காலி பண்ணிவிட்டு வேறு பக்கம் போய் நம்ம ஜீவனம் செய்ய ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக 7ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் அப்படிங்கிற இடத்துல இருந்து 2 பக்கமும் சுபகிரகமே இருந்தது அப்படின்னா இப்போ மனைவியின் மூலியமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அது பார்த்துட்டிங்கன்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம் இந்த 2 இடத்துலையும் ஒரு சுபகிரகங்கள் 2 இடத்துலையும் இருக்கும் பொழுது அந்த 7ஆம் இடம் வலுப்பெற்று முதல் பாகம் அப்படிங்கும்போது திருமணமான கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதற்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் என்கின்ற அமைப்பு ஏற்பட்டு மாறுதல் ஏற்படும். ஏன்னா சுபகிரகங்கள் தன்னுடைய வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பின் மூலியமாக கண்டிப்பாக அவங்கள் வாழ்வில் தன்னிறைவு பெற்று கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி பாவகத்திரி யோகம் மற்றும் சுபகத்திரி யோகம் இருக்கிறதா என்பதை பாருங்கள், சரிங்களா? அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. அப்படி புரிதல் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அடுத்ததை பார்ப்போம். நன்றி.